அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் திப்பு சுல்தான் என்று பெயர் வைத்தவர் தோழர் கொளத்தூர் மணி ஐயா. நான் கம்யூனில் வளர்கிறேன். நான் பகத்சிங் தோழர் பற்றி சொல்ல போகிறேன். பகத்சிங் தோழர் ஒரு நாள் பாராளுமன்றத்தில் குண்டு போட்டுருவார். குண்டு போட்ட பிறகு ஏன் குண்டு போடுவார்னா, வெள்ளைக்காரங்க மக்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்கன்னு குண்டு போட்டுருவார். குண்டு போட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, சிறையில் அடைச்சிருவாங்க. அடைச்சிட்ட பிறகு சிறையில் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது வழக்கம். அப்புறம் அவரோட தூக்கு தண்டனை நாள் அறிவிச்சிட்டாங்க. பகத்சிங் வாங்க உங்களை தூக்கில் போட போகிறாங்கன்னு சிறை அதிகாரி வந்து சொல்லுவார். சொன்ன பிறகு ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, நான் லெலின் தோழரோட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வரேன்னு சொல்லுவார் சிறை அதிகாரி கிட்ட பகத்சிங் தோழர். அப்புறம் படிச்சுட்டு போவார். போயிட்ட பிறகு அப்புறம் கண்ணை கட்டுவாங்க. கண்ணை கட்ட வேணாம், நான் மண்ணை பார்த்துட்டே சாகணும்னு சொல்லுவார். சொன்ன பிறகு அப்புறம் மண்ணை பார்க்க விட்டுருவாங்க. அப்புறம் கண்ணை கட்ட மாட்டாங்க. அப்புறம் கண்ணில் அந்த துணியை எடுத்துட்ட பிறகு அப்புறம் தூக்கில் போட்டுருவாங்க. அப்புறம் அவர் இறந்துருவார். இறந்துட்ட பிறகு அவரோட ஆசிரியர் வருவார். போராளின்னு பகத்சிங் தோழர் மக்களுக்காக போராடுறவன்னு தெரிஞ்சு அவரோட ஆசிரியர் வருவார். வந்து அவரோட ஆசிரியர் எந்த அறையில் என் மாணவன் இருந்தான்னு கேட்பார். இந்த அறையில் தான் உங்களோட மாணவன் இருந்தான்னு சொல்லுவார். சொன்ன பிறகு அப்புறம் என் மாணவன் இருந்த அறையாச்சே, என் மாணவன் வாழ்ந்த அறையாச்சேன்னு தொட்டு பார்ப்பார். தொட்டு பார்த்துட்ட பிறகு அப்புறம் ஒரு ஓட்டை தெரியும். அந்த ஓட்டைக்குள்ளே கை விட்டு எடுத்து பார்ப்பார். அவர் புத்தகங்கள்லாம் படித்து வச்சுருந்தார். அதோட கொட்டேஷன்ஸை எழுதி வச்சுருந்தார். அப்புறம் நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கும். அதேமாரி நிறைய புத்தகங்கள் படித்ததை கொட்டேஷன்லாம் எழுதி வச்சுருப்பார். அப்புறம் அவரோட ஆசிரியர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு புத்தகமாக போடுவார். அந்த புத்தகத்தின் பெயர் பகத்சிங்கின் சிறை குறிப்புகள். இந்த புத்தகம் எல்லா லைப்ரரியிலையும் இருக்குது. இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். நம்மளோட மண்ணுக்காக போராடணும், நம்மளோட மக்களுக்காக போராடணும். நன்றி, வணக்கம்.